இன்னைக்கு சுந்தரி அக்கா கடை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது கூடயே பெரிய சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பூண்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை இது மாதிரி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இது எண்ணெயில நல்லா பரட்டி விட்டுடலாம். இது கூட பெரிய சைஸ் லெமன் அளவுல புளிய கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சிம்லயே வச்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீன் குழம்பு வந்து எப்பவுமே சிம்ல வச்சு கொதிச்சாதாங்க அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஹைல வச்சோம்னா சீக்கிரமா வத்திரும், பச்சை ஸ்மெல்லே போகாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் மண்சரியில வச்சிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்கவில்லைங்க, ஏன்னா இதுலயே ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும். அவ்வளவு சூப்பரான சுந்தரி அக்கா கடை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.